தேமுதிக மக்கள் நல கூட்டணியை சிலர் பிரிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா விஜயகாந்த் தங்களின் கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் 5 தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகளோ குற்ற வழக்குகளோ இருப்பதாக சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். நல்லவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தங்கள் கூட்டணி என்றும் அது வெற்றி பெறும் என்றும் கூறினார். முதலமைச்சருக்கான தகுதி விஜயகாந்திடம் உள்ளதா என்று சிலர் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்ட பிரேமலதா, நடிகர் சங்கத்தின் சிறந்த தலைவராக செயல்பட்ட விஜயகாந்த் சிறந்த முதலமைச்சராக திகழ்வார் என்று தெரிவித்தார். பழம் நழுவி பாலில் விழும் என்று சிலர் கூறியதாகவும், ஆனால் கனிந்த ஞான பழம் தேனில் விழுந்திருப்பதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணி எப்படியாவது பிரிச்சிடலாம் என்று எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை பிரிச்சிடணும், இதுதான் ஒரே அஜெண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேப்டன் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் யோசிப்பார். ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து என்னைக்குமே கேப்டன் பின்வாங்கியதாக சரித்திரம் இல்லை. அதே போலதான் அண்ணன் வைகோ அவர்களும், சகோதரர் திருமாவளவர்களும், ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும், இந்த 5 பேரும் இன்னைக்கு ஒரு கையில எப்படி 5 விரல் இருக்கோ அந்த மாதிரி 5 பேரும் ஒரே ஒற்றுமையோடு நின்று ஒரே போர்ஸா இன்னைக்கு திமுக அதிமுகவை அடிக்க ரெடியாக இருக்காங்க. நீங்க எத்தனை பேரு கனவு கண்டாலும் என்ன சிண்டு முடிச்சாலும் இந்த கூட்டணியை யாராலையும் பிரிக்க முடியாது.